மக்கள் தொகை இருக்கிற இந்த தேசத்துல, இவ்வளவு பேர் இன்ஜினியரிங் படிக்கிற இந்த தேசத்துல, இவ்வளவு பேர் டாக்டர் படிக்கிற இந்த தேசத்துல இன்னமும் கூட ஒரு சாமானியனுக்கு சராசரி வாழ்க்கை கிடைக்கவே இல்லை. அந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தேர்தல் அரசியல் புரிஞ்சு. ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசி ஒன்று இருக்கு. அதோட விலை 350 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். சில ஊசி போறப்ப இயல்பாகவே சில பக்க விளைவுகள் வரும். பிள்ளைக்கு வாந்தி வரும், காய்ச்சல் வரும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ ரீதியான பக்க விளைவு. அதே மருந்து அதோட நோக்கமும் அந்த குறிப்பிட்ட வகை நோய் வராமல் தடுப்பதுதான். அதோட விலை 3500 ரூபா. ஆனா அதுல என்னன்னா விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்க விளைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. காசு இருக்கிற ஒரு இந்திய அப்பன் என்ன பண்றான்? என் பிள்ளைய அழ பார்க்கலாம், என்னால முடியாதா, நான் பிள்ளைய கஷ்டப்பட்டு 3000 காசை விட்டு பிள்ளைக்கு ஊசி போட்டு போயிடறான். ஆனா காசு இல்லாத ஒரு ஏழை இந்திய அப்பன் கேவலம் காசு தான் என் பிள்ளை அழுக விட்டு போனான மனசுக்குள்ளே அழுதுகிட்டு 350 ரூபா காசை கொடுத்துட்டு பிள்ளைக்கு ஊசி போடல சவத்தை பார்த்து திரும்பி நின்னுட்டு 3 நாள் பிள்ளைக்கு ஜன்னியா இருக்கப்ப மடியில போட்டு 10 போட்டு பக்கத்திலே உட்கார்ந்து அழுகிறானே, அந்த ஏழை இந்திய அப்பனுக்கு பதில் சொல்ல வக்கில்லை என்றால் நாம படிச்சென்ன படிக்காட்டி என்ன?